கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்க லைக் போட்டதா என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்போ ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. இவ ஒரு ஸ்டூடெண்ட். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதே காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவா பார்த்தவன எல்லா கனவுதான். இவன் முகம் எதுக்காக தான் என் கண்ணு முன்னாடி வருதுன்னு எனக்கு சுத்தமா புரியலன்னு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரே வீட்ல ஒன்னாதான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இவளை விட ஹீரோ 5 வருஷம் பெரியவன். இவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ காலேஜ் படிச்சுட்டு இருப்பான். ரெண்டு பேரும் ஒரே வீட்ல ஒன்னா தங்கி படிச்சுட்டு இருந்ததுனால இவளுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பையில இருந்து ஹீரோ எப்படிப்பட்ட பையனை இவளுக்கு நல்லா தெரிஞ்சு ஹீரோ மேல காதல்ல விழுந்திருப்பா. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஹீரோ அவனோட ஸ்டடி ரூம்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவ போய் ஹீரோக்கு கிஸ் பண்ணிருப்பான். இவ இப்படி கிஸ் பண்றத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, எங்க பாரு உனக்கு சின்ன வயசு தான் ஆகுது, அதனால நீ லவ்ல எல்லாம் விழுந்துராத, உன்னோட படிப்புல மட்டும் கவனமாயிரு. நீ கிஸ் பண்ணதை உங்க அப்பா கிட்ட நான் சொல்ல மாட்டேன், இது அப்படியே மறந்துடலாம்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லியிருப்பா. ஆக்சுவலா இது நடந்தது எல்லாமே ஸ்கூல் லைஃப்ல. இப்ப அவ காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. எல்லாம் கனவு தானே. ஆனா கனவு கிடையாது. பார்த்தா ஹீரோ இவ கண்ணு முன்னாடி ப்ரொஃபஸரா நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பக்கத்துல இருக்கவரை பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு உங்களோட ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹாய் அப்படின்னு ஹீரோ கையை கொடுக்குறான். அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, இவனுக்கு என்ன அப்பவே சுத்தமா பிடிக்காது. கண்டிப்பா இவன் என்ன மறந்துருப்பான். என்ன சுத்தமா ஞாபகம் இருக்காது அப்படின்னு வச்சுட்டு இவ்ளோ ஹாய் ப்ரொஃபசர்னு 6 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. இப்ப பிரேக் டைம்ல அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அவளோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அம்மாடி நீ போயிருக்கிறது புது சிட்டி, ரொம்ப பார்த்து கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஃப்ரெண்டோட அட்ரஸ் அனுப்புறாங்க. எனக்கு அந்த ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவளோட வீட்ல போய் நீ ஸ்டே பண்ணிக்க, இதுதான் அந்த அட்ரஸ்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப பேசிட்டு வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப ஹீரோ இவ்வளவு பார்த்த உடனே பேசலாம் அப்படின்னு பக்கத்துல வர இன்னொரு பொண்ணு ஹீரோவோட கைய பிடிக்கிறான். இந்த பொண்ணோட பேரு வாங்க. இவ ப்ரொஃபஸரோட பொண்ணு. அதாவது ஹீரோக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்திருப்பார் இல்லையா, அவரோட பொண்ணு. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அப்பா அவங்கள டின்னருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாரு, இன்னைக்கு நைட்டு மறக்காம வந்துருங்கன்னு சொல்ல, கண்டிப்பா வரேன், உனக்காக இல்ல உங்க அப்பாக்காகன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத ஹீரோயின் பார்த்த உடனே, ஆஹா இவருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு போலயே, அவரவரோட வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டாரு. நம்ம தான் இத்தனை வருஷமா இவரே நினைச்சிட்டு இருந்திருக்கோம். இனிமே நம்ம மனசுல உள்ள காதல யாருக்கு தெரியாத மாதிரி பாத்துக்க வேண்டியதானே. ஈவினிங் காலேஜ் முடிச்ச உடனே அவங்க அம்மா ஒரு அட்ரஸ் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அட்ரஸுக்கு தான் போறான். இப்ப அந்த அட்ரஸ்க்கு போய் இந்த அட்ரஸ் தானே அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு இவ கதவை தட்ட, பார்த்தா ஹீரோ தான் டோரை ஓபன் பண்றான். இப்ப அவனை பார்த்த உடனே, சாரி ப்ரொஃபசர், ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டே போலன்னு இவ போக பார்க்க, கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்க. எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் ஃப்ரெண்டு, அந்த விஷயத்த நீ மறந்து போயிட்டியா, உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட இவ்ளோ சரின்ட்டு உள்ள போறா. இப்ப ஹீரோயின் உள்ள வந்தவொடனே என்ன சொல்றேன்னா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எந்த டிஸ்டர்பன்டும் கிடையாது, உன்னோட ரூம் மேல என்னோட ரூம் கீழே இருக்கு, நீ போன்னு சொல்ல இவ்ளோ போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ரெண்டு பேரும் அவங்களோட காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கார்ல ஏற, நானே உன்னை டிராப் பண்றேன்னு சொல்ல, இல்ல வேண்டாம் எனக்கு பைக் இருக்கு, நான் அதுலயே போய்க்கிறேன்னு இவ சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, வா கார்ல ஏறுறேன். ஹீரோவுல கூட்டிட்டு கார்ல டிராப் பண்ண, அதை இந்த வாங்க பொண்ணும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்துறாளுங்க. ஆக்சுவலா வாங்குக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு. அப்பையில இருந்தே ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, இவ எப்படி அவ கூட ஒருவேளை ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ப்ரொஃபசர் இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணெல்லாம் காதலிக்க மாட்டாருன்னு சொல்ல, அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா கார்ல வராங்க அப்படின்னு இவளுங்க பேசிட்டு இருக்க. அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. பொண்ணுங்க எல்லாம் கிளாஸ கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா ஹீரோவையே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம ஹீரோயின். ஹீரோ வேற சின்ன வயசு கிரஷ் ஆச்சா. அவனை பார்த்த உடனே இவ வாயை பொளந்துட்டு ஹீரோவையே பாத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட பேரு ஷாவியா. இப்ப ஷாஃபியா பாத்தீங்கன்னா தனியா நடந்து வந்துட்டு இருக்க. இந்த பொண்ண பாத்தீங்கன்னா இவன் இந்த ப்ரொஃபஸரை கரெக்ட் பண்ற மாதிரியே பாக்குறாளே, அப்படியே சாப்பிடுற மாதிரி பாக்குறா. இப்படியே விட்டா எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவா அப்படின்னு வச்சுட்டு ஹீரோயினை புலி பண்றதுக்காக வராங்க. இப்ப ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, நான் யாருன்னு தெரியுமா, ப்ரொஃபஸரோட பொண்ணு. அது மட்டும் இல்லாம புதுசா வந்திருக்க ப்ரொஃபசருக்கு என்னதான் பிடிக்கும், நானும் அவரே காதலிக்கிறோம், அவரை விட்டு தள்ளி இருக்கதா உனக்கு நல்லதுன்னு சொல்ல, எந்த விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்றேன்னு ஹீரோயின் கேக்குறா. எந்த விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்றேன்னு கேட்க, ஏன்னா அவர் எனக்கு தான் சொந்தம், சோ லோகனை கரெக்ட் பண்ண பார்த்தனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு இவ ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ண, ஹீரோயின் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போறான். அதை பார்த்தோன்னா அவளுக்கு கோவம் வந்துருது. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன மதிக்காம போவேன்னு அவ ஹீரோயினை பிடிச்சு புலி பண்ண ஆரம்பிக்கிறா.
இவன் இப்படி பண்ண உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, யாரால என்ன புல்லி பண்ண முடியாது. உன் வேலை ஏதோ அத மட்டும் பாருன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ ஹீரோயினோட கைய பிடிச்சு அவள கீழ தள்ளி விட, அத பார்த்த உடனே ஹீரோ வந்து அவள தூக்குறான். இப்ப இவளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து ஷாஃபிய தான் புடிச்சு கீழ தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ எதுவும் பேசாம அவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோ இப்படி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றத பார்த்த உடனே இவளோட மனசே ஒடிஞ்சு போயிருது. அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. இத நினைச்சு நான் ஏன் கவலைப்படுறேன்? அவர மறந்துட்டு இருக்கிறது தான் நல்லது. நம்மளோட காதல் ஒரு தலை காதலா இருந்தாலும், அத அவர்கிட்ட தெரியப்படுத்த வேண்டான்னு இவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு வாங்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களும், "ஏய் சூப்பரா பிளான் பண்ணடி. உண்மையாவே நீ பண்ண பிளான்ல கண்டிப்பா அந்த புரொஃபசர் மயங்கிருவார்ன்னு" இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவ ஹீரோ வந்து, "சும்மா நடிச்சிட்டு இருக்காத. உங்க அப்பாக்கு கால் பண்ணிட்டேன். கால் வலிக்குதுன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பி போன்னு சொல்ல." அத பார்த்த உடனே இவளுக்கு செம காண்டாகுது. என்ன இவரு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரேன்னு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவ காணோம். அத பார்த்தவொன்னே இவளே பாத்தீங்கன்னா, "என்ன புரொஃபசர் வீட்டுக்கு வரல? என்னாச்சு? ஒருவேளை நம்ம மேல கோவமா இருக்காரோ?" அப்படின்னு யோசிச்சுட்டு இவ வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ இவளுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரான். "நீ இன்னும் சாப்பிடாம இருக்கல்ல, உனக்காக தான் சாப்பாடு வாங்க போனேன்னு" இவன் சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்க, "இது என்னோட ஃபேவரைட் சாப்பாடாச்சே. இத இவரு இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரான்னு" இவ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்கறா. 6 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப ஹீரோயினோட அம்மா புடிச்சு இவள திட்டியிருப்பாங்க. அந்த கோவத்துல இவ சாப்பிடாம இருப்பா. இவ இப்படி சாப்பிடாம இருக்கத பார்த்தோம்னா, ஹீரோ தான் கடையில இருந்து அவளுக்கு புடிச்சு இதே சாப்பாட வாங்கிட்டு வந்து குடுத்திருப்பான். "உனக்கு சாப்பாடு பிடிக்கலன்னா பரவால்ல. அட்லீஸ்ட் இது பாரு" அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்ட, இது எனக்கு புடிச்ச சாப்பாடாச்சேன்னு இவ ஜாலியா சாப்பிட்டுருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு புடிச்ச சாப்பாட இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரேன்னு இவ சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த சந்தோஷத்த வெளிய காட்டிக்கல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த சாப்பாடு இப்பவும் உனக்கு பிடிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லி அவ வாயில ஒட்டிட்டு இருந்த சாப்பாடெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்க. இவளுக்கு அழுகையே வந்துருது. இவ இப்படி அழுகிறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏன் அழுதுட்டு இருக்க? அந்த வாங்க நினைச்சா? அவள பத்தி நீ கவலைப்படாத. இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அவ தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவள விட்டு தள்ளிட்டு நீ வேலைய பாருன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவையே பார்த்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்கிறா. இவ 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவ கிஸ் பண்ணியிருப்பா இல்லையா? அப்படி கிஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது ஹீரோ அவங்க வீட்டையே காலி பண்ணிட்டு போயிருப்பான். இவ என்ன நினைச்சுக்கிட்டான்னா, நம்ம கிஸ் பண்ணது பிடிக்காம தான் அவரு வீட்ட விட்டு போயிட்டாரு போலன்னு யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, அந்த விஷயத்த பத்தி கேட்கலாமா? வேணாமா? நம்ம கிஸ் பண்ணதுனால தான் நம்ம வீட்ட விட்டு போனாரா? அப்படின்னு இவ ஒரு மாரி குழம்பி போய் முழிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவ பேச வரும்போது, ஹீரோக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அந்த கால் வந்த உடனே ஹீரோ ஃபோன் பேசுறதுக்காக போறான். யாருன்னு பார்த்தா ஹீரோவோட புரொஃபசர், அந்த வாங்கோட அப்பா தான். அவரு கால் பண்ணி, "இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என் வீட்டுக்கு வந்துருப்பான்னு" சொல்ல, "சரி நான் வந்துடுறேன்னு" ஹீரோவும் சொல்றான். இப்ப ஹீரோ ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், "என்கிட்ட ஏதாவது பேசணுமா?" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் இல்ல. இந்த சாப்பாடு எங்க வாங்குனீங்க? ரொம்ப நல்லா இருக்குன்னு" சொல்ல, "நம்ம காலேஜ் பக்கத்துல தான் வாங்குனேன்னு" ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகும்போது, ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் உன் ஃபோன குடு" அப்படின்னு சொல்லி அவனோட நம்பர சேவ் பண்றான். "இதான் என்னோட நம்பர். நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல ஸ்டே பண்றதுனால 2 பேரும் நம்பர் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு" சொல்லிட்டு போக, இவளும் சரின்ட்டு ஹீரோவோட நம்பர வாங்கிட்டு ரூமுக்கு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ரூம விட்டுட்டு ஹாஸ்டலுக்கு போறதுக்காக ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டு வந்திருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. ஒரே வீட்ல ஒண்ணா வாழ்றதுனால உன்னோட காதல் தான் அதிகமாகும். அந்த விஷயத்த மறந்துறாத, அவர் மேல காதல்ல விழாதன்னு இவளே சமாதானப்படுத்திட்டு நடந்து வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா ஹீரோ மேல இடிச்சிடுறா. அப்படி இடிச்சதுல இவ கீழ விழற மாரி போக, ஹீரோ அவள பிடிச்சிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஒண்ணா தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா, ஹீரோ அவ கையில வச்சிருந்த ஃபார்ம பாத்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உங்க அம்மாகிட்ட உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி வீட்ட விட்டு போகலாம்? இங்க பாரு, வீட்ட விட்டு போறதுக்கு கண்டிப்பா நான் அலோவ் பண்ண மாட்டேன். அதுக்கான காரணத்த நீ சொல்லியே ஆகணும். ஏன் என்ன பாக்க பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தான் ஆல்ரெடி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்ப 2 பேரும் ஒரே வீட்ல இருந்தா நம்ம 2 பேரை பத்தி காசிப் பேசுவாங்கன்னு" சொல்ல, "என்னது எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா? எனக்கு எப்ப கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன். எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்லாம் யாரும் கிடையாதுன்னு" இவன் அவளோட மண்டையில கைய வச்சுட்டு அந்த ஃபார்ம புடுங்கிட்டு போயிடுறான். அத பார்த்தவொடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். என்னது கேர்ள் ஃபிரெண்ட் இல்லையான்னு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, புரொஃபசர் கூட டின்னருக்கு தான் வந்திருக்காரு. அதாவது இந்த வாங்க பொண்ணோட வீட்டுக்கு. இப்ப அங்க வந்தவுடனே அவர பார்த்தீங்கன்னா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் ஸ்டூடண்ட் இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ பெரிய சாதனைய பண்ணியிருக்கான்னா, அது எனக்கு தான் பெருமை அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல இருக்கட்டும் புரொஃபசர். எல்லாமே உங்களால தானே" எல்லாரும் பேசிட்டு இருக்க. இந்த சைடு வாங்கு லைட்டா ஹீரோவ சைட் அடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப அவ வீட்டுக்கு வந்தா, அந்த இடத்துல வீடு பூட்டி இருக்கு. இவ கிட்ட சாவியும் இல்ல. ஆஹா! சாவி வேற இல்லையே! நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்னு முழிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா வெளிய பயங்கரமா குளிர் அடிக்குது. இப்ப இத பார்த்த உடனே இவ ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஃபோன சைலன்ட்ல போட்டு அவங்க கூட ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கான்.
அதனால இவ மெசேஜ் அனுப்புறத, கால் பண்றத ஹீரோக்கு கேட்கல. இப்ப அவ குளூர்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த சைடு புரொஃபசர பாத்தீங்கன்னா, "என் பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. அவளே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன்னு" சொல்ல, "சாரி புரொஃபசர். எனக்கு ஆல்ரெடி வேற பொண்ணு மேல காதல் இருக்குன்னு" ஹீரோ சொல்ல, இவளோட முகமே மாறி போயிருது. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "அப்பா அவரு போதையில இருக்காரு. இப்படிதான் ஏதாவது உளறுவாரு. நான் வேணா அவர வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன்னு" அவ ஹீரோவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு பயங்கரமா குளிர் எடுத்துட்டு இருக்கு. பார்த்தா அவ ஹீரோக்கு 4, 5 தடவ கால் பண்ணி பார்க்க ஹீரோ அந்த ஃபோன எடுக்கவே இல்ல. இப்ப அவ பொண்ணு கார்ல உட்கார்ந்துட்டு, "புரொஃபசர் நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? நீங்க யாரையோ காதலிக்கிறதா சொன்னீங்க. ஆனா எந்த பொண்ணு கூடயும் சுத்தி நான் பார்த்தது இல்லையேன்னு" சொல்ல, இந்த சைடு ஹீரோ போதையில பார்த்தீங்கன்னா, "அத பத்தி அப்புறமா சொல்றேன்னு" சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் கால் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவளோட கார்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. இவ ஹீரோவோட ஃபோன எடுத்துடுறா. அதுல பார்த்தா ஷாவியான்னு சேவ் பண்ணி வச்சிருக்கான். அத பார்த்தவொன்னே இவ்ள பார்த்தீங்கன்னா, இந்த லேட் நைட்ல இவ எதுக்காக இவருக்கு ஃபோன் பண்றா? ஒருவேளை 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் சாவி எடுத்துட்டு வரல. சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. ப்ளீஸ் சாவி எடுத்துட்டு வாங்கன்னு" மெசேஜ் அனுப்ப, அந்த மெசேஜ இவ பாத்துடுறா. அப்படின்னா புரொஃபசரும் ஷாவியாவும் ஒண்ணா தான் ஸ்டே பண்ணியிருக்காங்களா? 2 பேரும் ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு இவளோட முகமே மாறி போய் பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க 2 பேரையும் சேர விட மாட்டேன் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் கார் சவுண்ட் கேட்ட உடனே வெளிய வரா. அவள பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ கிஸ் பண்ற மாரி கிட்ட போயிட்டு இருக்க. பார்த்தா வெளிய இருந்து பார்க்கறதுக்கு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கு. அத பார்த்த உடனே இவளோட முகமே மாறி போயிருது. ஹீரோயினுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ அமைதியா போயிடுறா. இந்த சைடு ஹீரோ தூக்கத்துல இருந்து எந்திரிக்க, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "நீங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுன்னு" சொல்ல, சரி வீட்ல டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோவனோட வீட்டுக்கு வந்து பார்த்தா, இவ வெளியில குளூர்ல நடுங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அத பார்த்தவுடனே ஹீரோவனோட கோட்ட கழட்டி போத்தி விட்டுட்டு, "வெளியவேவா இருக்க? வா வீட்டுக்குள்ள போலான்னு" அவள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவளுக்காக சூடா டீ எல்லாம் போட்டு கொடுக்க, இவ்ளோ குடிச்சிட்டு ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எதுக்காக இவரு என்கிட்ட கேர்ள் ஃபிரெண்ட் இல்லன்னு சொல்லணும்? இதுக்கு இருக்குன்னே சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. "என்னாச்சு? ஏன் ஒரு மாரி இருக்குன்னு?" ஹீரோ கேட்குறான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ டீ குடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இப்படியே இருக்காத சீக்கிரம் போய் தூங்கு. அப்பதான் சளி பிடிக்காம இருக்கும்ன்னு" சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த வாங்கோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்த்தீங்கன்னா, வேணும்னே ஹீரோயின வம்பிழுக்கிற மாரி பேசுறாங்க. "ஏய் நம்ம கூட படிக்கிற சாவியா இருக்கா இல்லையா? அவ லோகன் புரொஃபசர் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணியிருக்கா. இவ ரொம்ப மோசமான பொண்ணுன்னு அவள பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. என்ன நீ உன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? நானும் அவரும் பக்கத்து வீட்டுக்காரங்க. மத்தபடி எனக்கும் அவருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. தேவையில்லாம இந்த மாரி ரூமர்லாம் கிளப்பிட்டு இருக்காத. அப்படி ஒருவேளை நீ தப்பா பேசுனனா, வா இப்பவே பிரின்சிபல்ட்ட போயிட்டு கிளியர் பண்ணிக்கலாம்னு" சொல்லிட்டு இருக்க. அவ டக்குன்னு வாய மூடிர்றா. இப்ப ஹீரோயின் கூட படிக்கிற பொண்ணுங்க எல்லாரும் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. "ஆமா, ஆமா. நீ சரியா சொன்ன. இவளுங்களுக்கு இதே தான் வேலை. யார பத்தியாவது ஏதாவது தப்பா பேசிட்டே இருப்பாளுங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். "ஏன்டா எத்தன நாளாச்சு பாத்து? வந்திருந்தனா ஒரு ஃபோன் கால் கூட பண்ண மாட்டியா? நான் உன்ன எவ்ளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஹீரோயின் தான் நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப அவ நடந்து போறது பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன இவ நம்மள கண்டுக்காம போறாளேன்னு" பாத்துட்டு இருக்க. "டேய் அந்த பொண்ணு சாவியா தானே? இந்த பொண்ணோட வீட்ல தானே 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ இருந்தன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க?" "ஆமா. இப்ப அதுக்கு என்னடான்னு" ஹீரோ கேக்குறான். "எப்புட்றா? நீ புரொஃபசர், அவ ஸ்டூடண்ட். நீங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஒண்ணா ஒரே வீட்ல இருந்தீங்கன்னு தெரிஞ்சா, உங்கள பத்தி ஏதேதோ பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீ வாய மூடிட்டு இரு. யாரும் பேச மாட்டாங்க உன்ன தவிரன்னு" சொல்லிட்டு, இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஈவ்னிங் ஆகுது. ஈவ்னிங் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வர, ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் அவள வரவேற்கிறான். "உள்ள வாங்க வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம்ன்னு" உள்ள கூட்டிட்டு வந்தா, ஹீரோ இவளுக்கு புடிச்ச சாப்பாடா செஞ்சு வச்சிருக்கான். இப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரே டவுட். என்ன இவரு எல்லாம் நமக்கு புடிச்ச சாப்பாடா இருக்கு. எல்லாமே நம்மளோட ஃபேவரைட் ஐட்டம் ஆச்சேன்னு இவ சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "ஹாய் நான் என்ன பத்தின இன்ட்ரோ குடுத்துக்கிறேன். நான் லோகனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்ன்னு யாரும் கிடையாது. எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. எனக்கு 26 வயசு ஆகுது. இன்னும் கல்யாணம் ஆகலன்னு" அவன பத்தின இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. இங்க என்ன பிளைண்ட் டேட்டுக்காடா வந்திருக்கன்னு ஹீரோ கலாய்ச்சு விட்டுறான். இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜாலியா பேசிக்கிட்டு. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் இந்த இடத்த விட்டு போக, "என் ஃப்ரெண்ட் எப்பவுமே இப்படிதான் தரு தருன்னு பேசிக்கிட்டே இருப்பான். அவன் வாயை உலகத்துல பூகம்பமே வந்தாலும் மூட முடியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. "பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்கன்னு" இவ்ளு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பிளேட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, "இன்னைக்கு காலேஜ்ல நடந்தத பத்தி கேள்விப்பட்டேன். எல்லாரும் உன்கிட்ட சண்டைக்கு வந்தாங்களாமேன்னு" சொல்ல, "ஆமா. அதுக்கு காரணம் நான் இந்த வீட்ல இருக்கிறது தான். நான் இந்த வீட்ட விட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு" இவ சொல்ல வரும்போது, டக்குன்னு பவர் கட் ஆயிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். போய் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு இவ போக பாக்க, இவ ஹீரோவோட சட்டைய பிடிச்சு இழுக்கிறா. இப்ப ஹீரோ திரும்பி இவ்ள பாக்க ஒரு பிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறான். 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாரி ஹீரோயினோட வீட்ல கரண்ட் இல்லாம போயிருக்கும்.
பார்த்தா அவ பயத்துல ஒரு மூலையில டேபிளுக்கு கீழ உட்கார்ந்துட்டு இருப்பா. அவள பார்த்த உடனே, "ஷாவியா என்னாச்சு? ஏன் இங்க உட்கார்ந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்ல, "சரி வா என்னோட கைய புடிச்சுக்கோன்னு" சொல்லி ஹீரோவோட கைய புடிச்சு கூட்டிட்டு போயிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "பயப்படாத, என் கைய புடிச்சுக்கன்னு" சொல்லி கைய குடுக்க, இவளும் ஹீரோவோட கைய புடிச்சுட்டு 2 பேரும் ஒண்ணா தான் நடந்து போறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் சர்க்யூட்ட சரி பண்ணி விட, பவர் அந்த இடத்துக்கு வந்துருது. இப்ப கரண்ட் வந்த உடனே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. "பாத்தியா வெளிச்சம் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ ரொம்ப சோகமா ஹீரோவோட கைய டைட்டா புடிச்சுட்டு, "எனக்கு இவருக்கும் சரியான மேட்ச் கிடையாது. இவரும் அந்த வாங்கும் தான் சரியான மேட்ச். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நல்லா இருப்பாங்கன்னு" இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. என்னாச்சு இவளுக்கு? ஏன் என் கைய இவ்ளோ டைட்டா பிடிக்கிறான்னு தெரியலையேன்னு ஹீரோ முழிச்சுட்டு, "ஷாவியா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஒண்ணும் இல்ல. நான் டயர்டா இருக்கேன். ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும்ன்னு" அவளோட ரூமுக்கு வந்துட்டு ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. "என்னால இத்தன வருஷம் உங்கள பத்தி யோசிக்காம இருக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி உங்கள விட்டு குடுக்க முடியும்? என்னால மறக்கவும் முடியல. உங்கள விட்டு விலகி இருக்கவும் முடியல. அப்படி இருக்கிறப்ப உங்கள பக்கத்துல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" இவ அன்னைக்கு லாஸ்ட்டா நடந்தத பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது கிஸ் பண்ணியிருப்பா இல்லையா? அத யோசிச்சு பாத்துட்டு, என் மனசுல இருக்க காதல நான் வெளிப்படுத்தினது தான் நான் பண்ண பெரிய தப்புன்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட காலேஜுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் நில்லு. வெளிய ரொம்ப குளிரா இருக்கு. இப்படியேவா போற? இந்தா என்னோட ஸ்கார்ஃப்" அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்கார்ஃப் எடுத்து ஹீரோயினுக்கு போத்தி விட, இவளும் அத வாங்கிட்டு வந்துர்றா. இப்ப அவ காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கார்ஃப ஸ்மெல் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுல ஹீரோவோட வாசனை வருது. அந்த வாசனைய பார்த்துட்டு இவ சந்தோஷப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்க. இந்த வாங்கு பாத்துர்றா. இது புரொஃபசர் லோகனோட ஸ்கார்ஃப் தானே! இவகிட்ட எப்படி வந்துச்சுன்னு இவ பயங்கரமா காண்டாயிட்டு இருக்க. என்னடி போற போக்க பார்த்தா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க போலன்னு அவளுங்க ஏத்தி விட்டுட்டு இருக்க. இவளுக்கு பயங்கர காண்டாயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வாங்கோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அவள அரஞ்சிடுறாங்க. இப்ப அவ அரஞ்சுட்டு, "இந்த அறை உனக்கானதுன்னு" சொல்ல, ஹீரோயின் மறுபடியும் அவள அரஞ்சிடுறா. இவ இப்படி அரஞ்ச உடனே வாங்க பாத்தீங்கன்னா, "என்ன பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணு மாரி நடிச்சிட்டு இருக்க. உன்னோட கேவலமான எண்ணத்த பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு" சொல்ல, "எதுக்காக என்கிட்ட தேவையில்லாம வம்பிழுக்கிற? உன் வேலை ஏதோ அத மட்டும் பாருன்னு" ஹீரோயின் சொல்ல, இவளோட ஃப்ரெண்டுங்க மறுபடியும் ஹீரோயின வம்பிழுக்கலான்னு பாக்குறாங்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் போகலான்னு பாக்க, "எங்க போக பாக்குற? உன்ன விடமாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின புடிச்சுக்கிட்டு அவ கழுத்துல போட்டிருக்க ஸ்கார்ஃப போட்டு காலால மிதிக்க, அத எதுவும் பண்ணாதுன்னு ஹீரோயின் கையால தடுக்கும்போது, அவ ஹீரோயினோட கைய போட்டு நல்லா மிதிச்சு விட்டுர்றா. பார்த்தா அவ கையில ரத்த காயமே ஏற்பட்டுருது. இப்ப அந்த ரத்த காயத்த பார்த்தோம்னா, அவள பார்த்தீங்கன்னா, "ஒழுங்கா லோகன விட்டு தள்ளி இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "போடி விளங்காதவளே" அப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இத பார்த்தோம்னா அவள பார்த்தீங்கன்னா, "என்னது நான் விளங்காதவளா? எப்படி திட்டிட்டு போறா பாரு" அப்படின்னு அவ கோவப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் காலேஜ் முடிச்சு வெளிய வரா. இவ வெளிய வரும்போது ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவள பிக்கப் பண்றதுக்காக வரான். இப்ப அவ கையில இப்படி ரத்த காயம் இருக்கத பார்த்த உடனே, "என்னாச்சு உன்னோட கைக்கு?" அப்படின்னு சொல்லி அவளோட கைய பிடிச்சு பேசிட்டு இருக்க. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத, இத வாங்க பார்த்த உடனே, "என்னடி பார்த்துட்டு இருக்க? டக்குனு வீடியோ எடுன்னு" அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்ல, இவளும் அவளோட ஃபோன்ல அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி வச்சுட்டு இருக்கா. இந்த சைடு இவன பார்த்தீங்கன்னா, "உன் கையில இந்த காயம் சாதாரணமா ஏற்பட்ட மாரி இல்ல. யாராவது உன்ன புலி பண்ணாங்களா? வா ஹாஸ்பிட்டல் போலாம்" அப்படின்னு சொல்லி அவள அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ இப்படி வந்து என் வலையில சிக்குவான்னு. இந்த வீடியோவ வச்சு 2 பேரையும் பிரிச்சுருவேன்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு ஹீரோக்கு அனுப்பி விட்டுர்றான். இப்ப இந்த சைடு ஹீரோயினோட வேலைய பார்த்துட்டு இருக்க. இவனோட ஃப்ரெண்ட் ஹீரோயினோட கைய பிடிச்சுட்டு பேசுறத பார்க்குறான். அத பார்த்த உடனே ஹீரோக்கு பொறாம வந்து வேகமா அவங்க 2 பேரும் இருக்க இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். இந்த சைடு இவனோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "கண்டிப்பா உன்ன யாரோ புல்லி பண்ணியிருக்கணும். அதனால தான் உன் கையில இப்படி காயம் பட்டிருக்கு. யார் இப்படி பண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் எந்த பதிலும் சொல்லாம இருக்கா. இப்ப அவன் ஹீரோயினோட கைக்கு இப்படி கட்டு போட்டு விட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "மச்சான் இங்க என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் டக்குன்னு கைய மறைச்சுக்கிறா. அத பார்த்த உடனே ஹீரோ வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு, "எங்க கைய காட்டு. எப்படி கையில அடிபட்டுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல. நானா தான் கீழ விழுந்துட்டேன்னு" இவ சொல்ல, "சும்மா என்கிட்ட பொய் சொல்லாதன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "ஆமா, ஆமா. அவ கீழ விழுந்துட்டா. அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இவ சொல்றதுல நம்பிக்கை இல்ல. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, அந்த டேபிள்ல உள்ள பேப்பர் எடுத்துட்டு, "டேய் மச்சான் இந்த பேப்பர் உன்னோடதா? சூப்பரா இருக்கு. நீ இந்த அளவுக்கு டேலண்டா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" அப்படியே பேச்ச மாத்தி பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவளோட கைய புடிச்சுட்டு, "பார்த்து கொஞ்சம் கவனமா இரு" அப்படின்னு சொல்லி அவள வழி அனுப்பி வைக்க, அவள அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "டேய் அந்த குட்டி பொண்ண யாரோ புல்லி பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவ கையில காயம் ஏற்பட்டிருக்கு. நீ ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவன பாத்தீங்கன்னா, உஷார் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டான் போலயேன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான்.
இப்ப காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா தான் வராங்க. இப்ப 2 பேரும் கார்ல உட்கார்ந்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீங்க எதுக்காக இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அத பத்தி விட்டு தள்ளு. எனக்கு வாங்க ஒரு வீடியோ அனுப்புனா. அதுல நீயும் என்னோட ஃப்ரெண்டும் கார்ல ஒண்ணா ஏறுன வீடியோ தான்" அப்படின்னு சொல்ல, "அவ எதுக்காக இந்த மாரி வீடியோவ உங்களுக்கு சென்ட் பண்றான்னு எனக்கு புரியலன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் கையில காயம் ஏற்பட்டது அவளால தானே" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கீழ விழுந்து தான் அடிபட்டேன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சும்மா பொய் சொல்லாத" அப்படின்னு சொல்ல, "இல்ல என்னால உங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். நீங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, "நான் அவள டேட்டிங் பண்றேனா? நான் எப்ப அவள டேட்டிங் பண்றேன்னு சொன்னேன்?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அன்னைக்கு அவங்க 2 பேரும் கார்ல கிஸ் பண்ணிக்கிற மாரி இந்த வாங்க செட் பண்ணத யோசிச்சு பார்க்குறான். அத யோசிச்சு பார்த்துட்டு, "அன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணா கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு" இவ சொல்ல வர, இவளுக்கு அதுக்கு வாய் கூட வரமாட்டேங்குது. இந்த பக்கம் திரும்பிட்டு, "இந்த இடத்த விட்டு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக் தான் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ ஒரு பெரிய ரிசர்ச் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அவனுக்கு ஸ்டூடண்ட்ஸோட டீட்டெயில்ல ஹீரோயினோட டீட்டெயிலும் கிடைச்சிருக்கும். அவ இந்த ஊருக்கு படிக்க வர்றான்ற விஷயம் தெரிஞ்சு தான், ஹீரோ வேணும்னே இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். ஆக்சுவலா இவன் வந்ததே இவளுக்காக தான். இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "நீ ரொம்ப யோசிக்காத. எனக்கும் அவளுக்கும் உண்மையாவே எந்த சம்மந்தமும் இல்லன்னு" ஹீரோ சொல்லிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட புரொஃபசர் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இப்ப ஹீரோவ பார்த்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, ஆஹா! அவரு என்ன பார்க்க வந்திருக்காருன்னா, என் அழகுல மயங்கி போய் தான் வந்திருக்கணும்னு இவ பல்ல இளிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "புரொஃபசர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு அவரு கேட்கிறாரு. "உங்க பொண்ணால நெறைய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. நேத்து எனக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணா. அந்த வீடியோ இவளுக்கு சம்மந்தமே இல்லாத வீடியோ. அந்த வீடியோல இருக்க பையன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்புறம் ஷாவியா என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒண்ணா போறதுனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எதுக்காக இந்த மாரி வீடியோலாம் சென்ட் பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம சர்வேலன்ஸ் செக் பண்ணேன். அவ கையில ஏற்பட்ட காயம் உன்னால தான் ஏற்பட்டுச்சுன்னு" சொல்ல, "புரொஃபசர், நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறது எதுவும் எனக்கு புரியலன்னு" இவ ரொம்ப பயந்து போயிடுறா. ஏன்னா இவளுக்கு அவளோட அப்பான்னா ரொம்ப பயம். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "புரொஃபசர், நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். உங்களுக்காக தான் உங்க பொண்ண நான் சும்மா விட்டுட்டு போறேன். இனிமே அவளால எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, "என்ன காரியம்டி பண்ணி வச்சுட்ட? எல்லாரும் என் மேல நல்ல மரியாதை வச்சிருக்காங்க. ஆனா என் ஸ்டூடண்ட் முன்னாடி என் மரியாதைய இப்படி கெடுத்துட்டியே! தேவையில்லாத வேலை பாத்துட்டு இருக்கியான்னு" அவங்க அப்பா கேட்க, "அப்பா, அவர் ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு பேசிட்டு போயிட்டாரு. என்ன நம்புங்கன்னு" இவ சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் ஸ்டூடண்ட் கூட ஒண்ணா பேசிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா, இவன் காலேஜ விட்டு போக போறதா சொல்லிடுறான். அத பார்த்தவொன்னே அவனோட ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, "என்ன புரொஃபசர் இப்படி சொல்லிட்டீங்க? அப்படின்னா நீங்க எங்களுக்கு டீச்சரா இருக்க போறது இல்லையான்னு?" கேட்க, "ஆமா, இன்னும் 1 1/2 மாசம் தான் இங்க வேலை பார்ப்பேன்னு" ஹீரோ சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்னவுடனே அவங்கள பாத்தீங்கன்னா, "புரொஃபசர், உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா? அந்த கேர்ள் ஃபிரெண்ட் ஷாவியாவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. புரொஃபசர் என்னோட பக்கத்து வீட்டுக்காரு. மத்தபடி அவரு காதலிக்கிற பொண்ணு நான் கிடையாதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, "ஓ! அப்படியா? அப்படின்னா இந்த இடத்துல இருக்காங்களா?" அப்படின்னு இவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்க, "சரி, சரி, ரொம்ப யோசிக்காதீங்க. இது என்னோட லாஸ்ட் கிளாஸ். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு" சொல்ல, ஓகேன்ட்டு எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துடுறாங்க. இந்த பக்கம் இந்த வாங்க பாத்தீங்கன்னா, ஹீரோயினையே வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் இவ மட்டும் அவர் கூட சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருக்கா. என்னால அவர் கிட்ட கூட போக முடியலன்னு இவ பயங்கர பொறாமையில உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. கிளாஸ் முடிச்சு எல்லாரும் ஹீரோவ பாக்குறதுக்காக தான் வராங்க. ஏன்னா ஹீரோ இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டான். பேலன்ஸ் இருக்கிற 1 1/2 மாசத்துக்கு வீக்லி ட்வைஸ் மட்டும் தான் காலேஜ் வருவான். இப்ப அவன சென்ட் ஆஃப் பண்ண எல்லா ஸ்டூடண்டும் வந்து நிக்க, அந்த இடத்துல இந்த வாங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க கைத்தாங்கல கூட்டிட்டு வராங்க. "சார், வாங்கக்கு உடம்பு சரியில்ல. அவள கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுருங்களேன்னு" சொல்ல, இப்ப பக்கத்துல நிக்கிற பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, இந்த வாங்குக்கு நம்ம புரொஃபசர் மேல ஒரு கண்ணு. இப்படிதான் ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பா. சரி வாங்க நம்ம எல்லாரும் கிளம்பலான்னு புரொஃபசருக்கு பாய் சொல்லிட்டு போக, எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா, மயக்கம் போட்டு ஹீரோ மேல விழற மாரி ஆக்டிங்க போட, "போதும் நடிக்காத, எந்திரின்னு" ஹீரோ சொல்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, என் மனசுல நீ இல்ல. நான் வேற ஒரு பொண்ண காதலிக்கிறேன். அந்த விஷயத்த புரிஞ்சுக்கன்னு" சொல்ல, "ஏன் இப்படி சொல்றீங்க? நான் உங்கள ரொம்ப லவ் பண்றேன். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க, "என்னால உன்னோட லவ்வ அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒழுங்கா படிக்கிற வேலைய மட்டும் பாருன்னு" ஹீரோ அவள திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, "கண்டிப்பா உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு தான் சொந்தம்ன்னு" இவ கத்திட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ வீட்டுக்கு வெளிய நின்னுட்டு இருக்கா. அந்த இடத்துல பயங்கரமா பனி பெஞ்சுட்டு இருக்கு. இப்ப அத பார்த்தவுனே இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஒரு ஃபிளாஷ்பேக் தான் யோசிச்சு பார்க்குறான். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் இவளும் ஒண்ணா பனிய என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த பனி பார்க்கறதுக்கு நல்லாவே இல்ல. தலையில இருக்க டாண்ட்ரஃப் மாரி இருக்குன்னு" சொல்லியிருப்பான். "உனக்கு தான் கண்ணு இல்ல, போடா லூசு பயலேன்னு" சொல்லி இவ பனிய என்ஜாய் பண்ணியிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவளோட ஷோல்டர்ல கைய வைக்க, "இங்க என்ன பண்றீங்கன்னு?" இவ கேட்கிறா. "உன்ன பார்க்கலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவளால அத நம்பவே முடியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஆக்சுவலா 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன கிஸ் பண்ண உடனே, அடுத்த நாளே இந்த இடத்த விட்டு போயிட்டேன். உன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். நான் எதுக்காக அடுத்த நாளே இந்த இடத்த விட்டு போனேன்னு. அதுக்கான காரணத்த சொல்ல தான் வந்தேன்.
ஆக்சுவலா எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்ல. அவங்க ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. அதனால தான் நான் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம உங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்க பாட்டி 2 வருஷத்துக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்க. அம்மா மட்டும் தான் தனியா இருந்தாங்க. அவங்கள பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்கப்புறம் காலேஜ்ல சேர்ந்தேன். ஸ்டடீஸ்ல ரொம்ப பிஸியா இருந்தேன். எப்பவுமே எனக்கு உன்னோட நெனப்பு இருக்கும் தெரியுமா? உன்ன தேடணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ எனக்கு கிடைக்கவே மாட்ட. கடைசியா நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து தான் உன்னோட டீட்டெயிலே எடுத்தேன். ஸ்டூடண்ட்ஸ் லிஸ்ட்ல நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இந்த இடத்துல சேர்றேன்னு பார்த்தேன். அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் புரொஃபஸரா உனக்காக இந்த இடத்துக்கு வந்தேன். நீ ஸ்கூல் படிக்கும்போது உன் மனசுல காதல் இருக்குன்னு சொல்லி உன் மனச கெடுக்க விரும்பல. அதனால தான் உன்ன விட்டு தள்ளி போயிட்டேன்னு ஹீரோ சொல்ல, இவளால அத நம்பவே முடியல. அப்ப இத்தன வருஷம் என்ன நினைச்சுட்டா இருந்தீங்கன்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோவ கட்டி புடிச்சுக்கிறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, என்னால உன் படிப்பு கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சேன். அதனால தான் உன்ன விட்டு தள்ளி இருந்தேன். மத்தபடி என் மனசுல எப்பவுமே நீ தான் இருக்கன்னு சொல்ல, இவளால ஹீரோ சொல்றத நம்பவே முடியல. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, நானும் உங்கள ரொம்ப வருஷம் காதலிச்சுட்டு இருந்தேன். என் மனசுல இப்ப வரைக்கும் நீங்க தான் இருக்கீங்கன்னு 2 பேரும் அவங்க மனசுல உள்ள காதல சொல்லி ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் லவ் சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்ள பார்த்தீங்கன்னா, "அப்படின்னா நம்ம 2 பேரும் உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டோமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா. நம்ம இவ்ளோ நாள் வெயிட் பண்ணதே நம்மளோட காதலுக்காக தானே" ஹீரோ சொல்ல, இவளுக்கு வெட்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இப்பயிலேருந்து நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட். அந்த விஷயத்த மறந்துறாதன்னு" சொல்ல, கண்டிப்பா மறக்க மாட்டேன். அதே மாரி நான் இன்னும் காலேஜ் முடிக்கல. அந்த விஷயத்தையும் நீங்க மறந்துறாதீங்கன்னு சொல்ல, மேடம் என்ன சொல்றீங்களோ, அதையே நான் கேட்கிறேன்னு ஹீரோ சொல்லிர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட கைய பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்க, 2 பேரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப இவ அவளோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஹீரோவும் இவளும் ஸ்கூல் படிக்கும்போது ஒண்ணா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பாத்துட்டு, என்னால என் காதல் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நம்ப முடியலன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அவ பாத்தீங்கன்னா, தனியா சிரிச்சுட்டு இருக்கா. அத பார்த்தோனே அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "என்னடி வர வர தனியா சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு" சொல்ல, "அது ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கேன். அதனால தான் சிரிக்கிறேன்னு" இவ சொல்ல, இத பார்த்த உடனே இந்த வாங்குக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இவளுக்கு மட்டும் எப்படிதான் இப்படி சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்குது தெரியலையேன்னு அவ கோவப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா அவ கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட பல்ஸ செக் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இவன பாத்தீங்கன்னா, "உன் இதயம் ரொம்ப வேகமா துடிக்குதுன்னு" சொல்ல, "சும்மா இருங்க கலாய்க்காம" அப்படின்னு இவ கைய எடுத்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நாளைக்கு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாரும் ட்ரிப்புக்கு போறாங்க. அதுவும் ஒரு வில்லேஜுக்கு. மறந்துறாத நானும் இந்த ட்ரிப்புக்கு வருவேன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு வில்லேஜுக்கு தான் வந்திருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, நம்ம டாக்டர் படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல எப்படி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்றதையும் கத்துக்கணும். தாவர மூலிகையும் எமர்ஜென்சியா யூஸ் பண்ற தாவரங்களையும் கத்துக்கணும்னு சொல்லி ஒரு வில்லேஜுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த வில்லேஜ்ல உள்ள எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்க, ஹீரோ இவளையே பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க எல்லாரும் 2 பேரா பிரிஞ்சு போய்க்கோங்க. போய் இந்தந்த மூலிகை எடுத்துட்டு வாங்கன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த வாங்க வேணும்னே நான் ஹீரோயின் கூட தான் போகுவேன்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு விட மாட்டேங்கிறா. என் ஃப்ரெண்டு என் கூட தான் வருவா. உன் வேலைய பார்த்துட்டு போடின்னு சொல்ல, புரொஃபசர் 2 பேரா போ சொல்லியிருக்காரு. லீனா நீ அவ கூட தான் போணும் போன்னு அவள அங்க கழட்டி விட, வேற வழி இல்லாம ஹீரோயின் இந்த வாங்க கூட்டிட்டு போறா. இப்ப இவங்க 2 பேரும் உயரமான இடத்துக்கு போய் மூலிகை பறிச்சுட்டு இருக்க, இந்த வாங்க பார்த்தீங்கன்னா, வேணும்னே ஹீரோயின புடிச்சு அந்த உயரமான இடத்துல இருந்து தள்ளி விட்டுறா. அப்படி தள்ளி விட்டதுல ஹீரோயின் கீழ உருண்டு விழுந்து அவளுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. இப்ப அவ எந்திரிச்சு நடக்கலான்னு பார்த்தா கூட அவளால நடக்க முடியல. இப்ப அவ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, இந்த சைடு போன எல்லா ஸ்டூடெண்ட்டும் திரும்ப வந்துடுறாங்க. இந்த வாங்குமே திரும்ப வந்துடுறா. இப்ப வந்த உடனே, "என்ன நீ தனியா வர? எங்க ஷாவி?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ வயிறு வலின்னு சொல்லி முதல்லயே திரும்ப வந்துட்டாளே அப்படின்னு இவ புழுவி விட்டுர்றா. அத பார்த்தோனே அவளோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, போம்போது நல்லா தான் போனா. அவளுக்கு வயிறு வலிக்க வாய்ப்பே இல்ல. அவளுக்கு வயித்துல எந்த பிரச்சனையும் இல்லன்னு இவ சொல்ல, மதியம் சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லையோ என்னமோன்னு இவ பேச்ச மாத்திட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப பயமாயிட்டு, இப்ப அவன் ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். கால் பண்ணா ஃபோன் கூட ரீச் ஆகல. இப்ப அத பார்த்த உடனே எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஹீரோயின தேடி தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஆளுங்கள கூட்டிட்டு ஹீரோயின காப்பாத்த போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் எந்திரிச்சு நடந்து போக பார்க்கிறா. ஆனா அவளால சுத்தமா நடக்க முடியாம அதே இடத்துல மயக்கம் போட்டு கிடக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "ஷாவியா உனக்கு என்னாச்சு? கண்ண தொறந்து பாரு" அப்படின்னு சொல்ல, இவளும் கண்ண திறந்து பார்க்கிறா. "ஷாவியா மயக்கமாகாத எந்திரி. நான் உன்ன தூக்கிட்டு போறேன். என்ன புடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி ஹீரோவ அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "என்ன காப்பாத்துனதுக்கு தேங்க்யூன்னு" சொல்ல, பயப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கேம்புக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவ அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப கட் பண்ணா ஹீரோயின் மயக்கத்துல இருக்க. ஹீரோ தான் பக்கத்துல இருக்கான். இப்ப அவ ஹீரோவோட கைய புடிச்சிட்டு இருக்க. ஹீரோ கண்ண முழிச்சு பார்த்து, "ஷாவியா உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கியா? எப்படி நீ அந்த இடத்துக்கு போன? அதுவும் உருண்டு விழுந்து இவ்ளோ காயம்" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் எந்திரிச்சு உட்கார்ந்து, "எனக்கு எதுவும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு கால்ல தான் பயங்கரமா அடிபட்டுருக்கு. உன்னால நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவேன்னு" சொல்ல, "ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நான் பாத்துக்கிறேன்னு" இவ சொல்றா. "சரி உன் வயிறுக்கு என்னாச்சு? உனக்கு வயிறு வலிக்குதுன்னு வாங்க சொன்னா" அப்படின்னு சொல்ல,
எனது வயிறு வலிக்குதுன்னு சொன்னாளா? வேற என்ன அவ உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் என்னாச்சு? அவ தான் இதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல. நான் தெரியாத்தனமா தான் மேலேருந்து கீழ விழுந்துட்டேன்னு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே! கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன்டி. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்ன ஒரு வழி ஆக்குவேன்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ கீழ அப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு தெரியுமா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? இத்தன வருஷம் நான் காத்துட்டு இருந்ததே உனக்காக தான். உனக்கு இப்படி ஒரு நிலைமையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன ஆகிற போகுதுன்னு ஹீரோயின் ஹீரோவ சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப அப்படியே 4 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் மறுபடியும் அவளோட காலேஜுக்கு வந்துட்டு இருக்க. ரெஸ்ட் ரூம்ல அவளும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காளுங்க. இவளுங்க இப்படி பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு வாங்க அவளோட ஃப்ரெண்டு தான் வராளுங்க. உன் காலு சரியாயிருச்சா? உன் காலு உடைஞ்சு போய் நடக்க லேட் ஆகும்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள காலேஜ் வந்துட்டேன்னு சொல்ல, ஒழுங்கா வாய மூடிட்டு போங்கடி. காலேஜுக்கு வந்தா படிக்கிறத தவிர எல்லா வேலையும் பார்க்குறாளுங்கன்னு சொல்ல, நீ வளர்க்குற நாய் உனக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காளேன்னு அவளோட ஃப்ரெண்ட பத்தி பேச, யார நாயின்னு சொல்றேன்னு அவ சண்டைக்கு போக, அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க இவள அரஞ்சிடுறாங்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "ஏண்டி எதுவும் பேசாம வெளிய போன்னு" அவளோட ஃப்ரெண்ட வெளிய அனுப்பிச்சுட்டு, இப்ப அந்த டோர தாப்பா போட்டுட்டு, இவளுங்க எல்லார் மேலயும் தண்ணி அடிச்சு விட்டுர்றா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் நெனச்சு விட்டுட்டு, "என்னையா போட்டு படாத பாடு படுத்துறீங்க? நான் போனா போதுன்னு அமைதியா இருந்தா சும்மா இருக்க மாட்டீங்களான்னு?" இப்ப அவங்க எல்லாரையும் ஒரு பலியாக்கிட்டு, "இங்க பாரு, ஒழுங்கா என் வழிய விட்டு தள்ளியிரு. இதுவரைக்கும் நீ பண்ண எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இனிமே பொறுத்துக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "என்னடி பொறுத்துக்க மாட்ட? அந்த மலையிலேருந்து உன்ன கீழ தள்ளி விட்டேனே, அப்பயே உன்ன கொல்ல பார்த்தேன். நல்ல விதமா நீ பொழச்சுக்கிட்ட. உன் கால்ல மட்டும் அடிபட்டுருச்சு. நீ அப்பயே செத்து போயிருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவன் மேல தனியா அடிச்சு விட்டுட்டு, ஹீரோயின் அவளோட ஃபோன எடுக்குறா. "நீ பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பேசினனா இந்த பிரின்சிபல்ட்டலாம் காட்ட மாட்டேன். போலீஸ் கிட்ட காமிச்சுருவேன்னு" சொல்ல, அவளுங்க எல்லாம் அமைதியாயிடுறாளுங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வர, "அடியே சூப்பர் வேல பாத்துட்டேன்னு" அவளோட ஃப்ரெண்ட் சொல்ல, இவளுக்கெல்லாம் இப்படி சொன்னா தான் புரியும். வா போலான்னு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த வாங்க பாத்தீங்கன்னா, பைத்தியம் மாரி கத்திட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "இங்க பாருடி, இதுக்கு மேல அவகிட்ட எதுவும் வச்சுக்க வேண்டாம். விட்டுறலாம்ன்னு" சொல்ல, "வாய மூடு. அவள என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்ன்னு" இவ மறுபடியும் திருந்தாம ஏதோ கத்திட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ தான் அவளோட கால பாத்துட்டு இருக்கான். "உன் காலு சரியாக இன்னும் லேட் ஆகும். எதுக்கு நீ அதுக்குள்ள காலேஜ் போன? ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பாத்துக்கிறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. "இங்க பாரு, நான் ஒண்ணும் உன்னோட புரொஃபசர் கிடையாது. உன்னோட ஃப்ரெண்டு கிடையாது. உன்னோட பாய் ஃப்ரெண்டு. உன்ன பத்தி கவலைப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ உன்னோட உடம்ப பாத்துக்கணும். வா உன்ன ரூமுக்கு தூக்கிட்டு போறேன்னு" இவன் தூக்கலான்னு வர, ஹீரோவ இவ்ளோ கிட்ட பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நானே நடந்து போய்க்கிறேன்னு" இவ போக பாக்க, ஹீரோவ புடிச்சு உட்கார வச்சுட்டு, "நான் உன்னோட லவர்ன்ற விஷயத்தையே மறந்து போயிட்டியே. நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கும்போது சீக்ரெட்டா கிஸ் பண்ண. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் நான் உன்ன கிஸ் பண்ணதே இல்ல. இப்ப என்னோட டர்ன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ண, 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் இவங்கள பார்த்த உடனே, "டேய் என்னடா பண்றீங்க? கதவ சாத்திட்டு கூட பண்ண மாட்டீங்களான்னு" இவன் குடுகுடுன்னு ஓடி போக, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன பாத்துட்டு இருக்கீங்க? உங்கள பாக்க தானே வந்தான். போய் என்னன்னு கேளுங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் அவன பாக்குறதுக்கு போயிடுறான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "டேய் எப்படா 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்ப நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களோ, அப்பயிலேருந்து அந்த பொண்ணு என் தங்கச்சி. ஆனா இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சுட்ட பாத்தியா" அப்படின்னு சொல்லி, இப்ப அவன் இந்தா உன்னோட டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போக, ஹீரோவும் அத வாங்கிக்கிறான். இப்ப அவன் போகும்போது, "டேய் எப்படிடா கிஸ் பண்ணீங்க? இப்படியா இல்ல அப்படியான்னு" சொல்லி கேட்க, "ஒழுங்கா ஓடி போடான்னு" ஹீரோ அவன தொரத்தி விட்டுர்றான். இப்ப ஹீரோ இந்த டாக்குமெண்ட்ட பாக்குறான். என்னடான்னு பார்த்தா, ஹீரோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல வேலை பார்த்திருப்பான் இல்லையா? அங்க இருந்து தான் வந்திருக்கு. "நான் சீக்கிரமே இந்த இடத்துல மறுபடியும் வேலைக்கு போயிருவேன்னு" சொல்ல, "சரி, சரி உங்களோட டாக்குமெண்ட்ட பாருங்கன்னு" இவ போக பாக்க, "எங்க போக பாக்குற? அத நாளைக்கு கூட பொறுமையா பாத்துக்குவேன். டோர் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டேன் பாரு. இப்ப நம்ம ரொமான்ஸ் பண்ற நேரம் வா போலான்னு" ஹீரோவ தூக்கிட்டு பெட்ரூம்க்கு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்தா, அந்த இடத்துல ஹீரோவோட அம்மாவும், இவளோட அம்மாவும் இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஹீரோயினுக்காக ஃப்ளவர் பொக்கே எல்லாம் குடுத்துட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்ப இவங்க எல்லாரும் ஃபேமிலியா ஒண்ணு சேர்ந்து டின்னர் சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, "ஏம்மா 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்ல, "அம்மா நீங்க தானே சொன்னீங்க" அப்படின்னு இவ சொல்ல, "அந்த பையன் கூட என் ஃப்ரெண்டும் இருப்பான்னு நெனச்சேன். ஆனா நீங்க 2 பேரும் தனியா லவ் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, "சரி எப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ, ஹீரோயினுக்கு 2 பேருக்குமே வெக்கம் வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த சைடு ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா,
6 வருஷத்துக்கு முன்னாடி நீ வீட்ட விட்டு வெளிய போனியே! நீ போனதுக்கு அப்புறம் இவன் ஒழுங்கா சாப்பிடல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் அமைதியா விட்டுட்டேன்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, "அம்மாடி உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் ஃபோட்டோவ சீக்ரெட்டா புக்குக்குள்ள வச்சு டெய்லியும் பார்த்துட்டு இருப்பான்னு" சொல்ல, இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோவும் இவள லவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற விஷயம். இப்ப ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்க்காக கோல்டு ஜுவல்லரி வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. "இந்த நகையெல்லாம் உனக்காக தான். என்கேஜ்மென்ட் ஆகட்டும். அத விட உனக்கு சூப்பரான நகையெல்லாம் வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா, "என்னடா பார்த்துட்டு இருக்க? அந்த நெக்லஸ் எடுத்து அவ கழுத்துல போட்டு விடுன்னு" சொல்ல, ஹீரோவும் அத போட்டு விடுறான். இப்ப இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு வாங்க அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் தான் வராங்க. இப்ப இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர காண்டாயிட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸோட சம்மதமும் இவங்க 2 பேருக்கு கிடைச்சிருச்சு போலயே. 2 பேரும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீ அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். 2 பேரையும் ஒண்ணு சேர விட மாட்டேன்னு இவ பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்ப அவங்க அவங்க மருமகளுக்கு கிஃப்ட் குடுத்தத நெனச்சு ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா, "இது ரொம்ப காஸ்ட்லியானது கிடையாது. ஆனா எங்க பரம்பரையா யூஸ் பண்ணது. இத நீ வச்சுக்கப்பான்னு" ஹீரோ கிட்ட குடுக்க, 2 பேரும் மாறி மாறி கிஃப்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு போறாங்க. அப்படி போகும்போது ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா, "லோகன் ரொம்பவே நல்ல பையன். நீ அவனும் உன்னோட வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாம்மா. இங்க பாரு, நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழணும்னு" சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு லோகனோட அம்மா பாத்தீங்கன்னா, "டேய் அவ காலேஜ் படிக்கிற பொண்ணு. எதுவும் தப்பு தண்டா பண்ணிறாத. பார்த்து கவனமா இருந்துக்க. சீக்கிரமே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மாவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, அம்மாவோட ஆசைய நிறைவேத்திரலாமா அப்படின்னு சொல்ல, "அது நீ நடந்துக்கிறத பொறுத்து தான்ப்பா. நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டேன்னா சீக்கிரம் உன்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கைய பிடிச்சுட்டு, "வா போலான்னு" சந்தோஷமா கூட்டிட்டு போக, அத இந்த வாங்க பார்த்து பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவ பார்க்க இந்த பொண்ணு தான் வரா. இப்ப வந்து "புரொஃபசர் நான் உங்கள பார்க்க தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி டக்குனு இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "ப்ளீஸ் என்ன தள்ளி விட்றாதீங்க. நான் உங்கள ரொம்ப நாளா காதலிச்சுட்டு இருக்கேன். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு" இவ ஹீரோவ ஒட்டி வச்ச பல்லியாட்டம் புடிச்சிட்டு இருக்கா. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, "நான் உன்ன விரும்பல. என் மனசுல சாவியா தான் இருக்கா. என்ன விட்டு தள்ளி போன்னு" சொல்லிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். "இவளால தானே நீங்க என்ன விட்டு போயிட்டீங்கன்னு" இவ கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயினுக்கு அவனோட ஸ்கார்ஃப் எடுத்து போத்தி விடுறான். இத பார்த்த உடனே இவ கோவமாயிட்டு ஹீரோயின அரைஞ்சுட்டு, "உன்னால தான் என் வாழ்க்கை போச்சுன்னு" சொல்ல, "வாங் உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பண்றேன்னு தெரிஞ்சு தான் பண்றியான்னு" சொல்ல, இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வாங்குக்கு 2 தடவ அறைய போட்டுட்டு ஹீரோவ கூட்டிட்டு வர, "உனக்கு கண்ணு வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு ஒண்ணும் வலிக்கல. நான் அடிச்ச அடியில அவளோட கண்ணு தான் சிவந்து போயிருக்கும்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அவ உன்ன அடிச்சத நினைச்சு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு" சொல்லி ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த உடனே வாங்கு சும்மாவே வயிறு எரியும். இப்ப சொல்லவா வேணும்? அவ மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோவ அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோவ பார்க்கறதுக்காக அவனோட ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்க்கு வர, அந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்ட் தான் இருக்கான். அவன பார்க்க தானே வந்தா, அவன் கொஞ்சம் பிஸியா இருக்கான். "அங்க காஃபி ஷாப் இருக்கு. அங்க வெயிட் பண்ணு. அவன நான் கூட்டிட்டு வரேன்னு" சொல்ல, இவளும் வெளிய நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப வெளிய நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல 4, 5 ரவுடி பசங்க வந்து, "என்னம்மா தனியா பண்ணிட்டு இருக்க? என் கூட வா. நான் உன்ன ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறேன்னு" சொல்ல, இவ டக்குனு ஹீரோக்கு கால் பண்ணிடுறா. இப்ப அவ இப்படி கால் பண்ணிட்டு இருக்கா. அவனுங்க எல்லாம் ஹீரோயின கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. பார்த்தா ஹீரோயினோட ஃபோன் மட்டும் தான் அங்க கிடக்கு. இப்ப இந்த சைடு யார் இவள கிட்னாப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாங்கோட ஆளுங்க தான். இப்ப அவள கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. இந்த வாங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இவள அடிச்சுக்கொள்ளுங்க. இல்லன்னா இவகிட்ட தப்பா நடந்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவனுங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த சைடு ஹீரோவோட ஃபோன அவனோட ஃப்ரெண்ட் பார்க்குறான். என்ன ஷாவியா ஃபோன் பண்ணியிருக்கா? அப்படின்னு இவன் மறுபடியும் கால் பண்ணி பார்க்க, அந்த ஃபோன அவ எடுக்கவே இல்ல. இப்ப இந்த சைடு இந்த பசங்கள பார்த்தீங்கன்னா, ஹீரோயின போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க. அவளுக்கு உடம்பு ஃபுல்லா பயங்கரமா காயம் ஏற்பட்டுட்டு இருக்கு. இப்ப இவனுங்க இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. "டேய் ஷாவியா கால் பண்ணாடா. ஆப்போசிட்ல உள்ள காஃபி ஷாப்ல வெயிட் பண்ண சொன்னேன். அப்பயும் அவன் எனக்கு கால் பண்ணியிருக்கான். என்னன்னு தெரியலன்னு" சொல்ல, இவ கால் பண்ணி பார்த்தா நாட் ரீச்சபிள்னு வருது. அத பார்த்த உடனே பயந்து போயிட்டு ஹீரோ அவள பார்க்க போயிட்டு இருக்க. இந்த சைடு இவனுங்கள பார்த்தீங்கன்னா, "உன்ன கொலை பண்ண சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஆனா என்ன பண்றது? நீ பார்க்க வேற ரொம்ப அழகா இருக்கியா? அதனால வேற ஒண்ணு பண்ணலான்னு இருக்கேன்னு" இவனுங்க ஹீரோயின்ட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயின தேடிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது, வாங்க ஒரு பழைய பில்டிங்ல இருந்து வெளிய வர்றத பார்த்த உடனே ஹீரோ உள்ள போய் பார்க்குறான். உள்ள போய் பார்த்தா இவனுங்க எல்லாரும் ஹீரோயின அடிச்சு அவகிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ அவங்க எல்லாரையும் அடிச்சு போட, ஹீரோவோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "ஒழுங்கா போறீங்க இல்ல போலீஸ கூப்பிடவான்னு" சொல்லி ஃபோன காட்ட, அத பார்த்த உடனே அவங்க எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நீங்க இங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் இங்கேயே செத்து போயிருவேன்னு நினைச்சேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆகாது. நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் வா" அப்படின்னு சொல்லி ஹீரோவ அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அந்த வாங்க நான் சும்மா விட மாட்டேன். அவள ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். அவளுக்கான எவிடன்ஸ கலெக்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லி, இப்ப அவன் ஹீரோயின கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான்.
இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் வாங்கோட வாய்ஸ அந்த இடத்துல கேட்டேன். அவ தான் இப்படி பண்ணா. எனக்குன்னு இருக்க ஒரே எதிரி அவ மட்டும் தான்னு சொல்ல, என்ன மன்னிச்சிரு. அவ எதிரியா மாறுனதுக்கு நான் தான் காரணம். என் மேல அவ வச்சிருக்க காதல்னால தான் உன்ன கஷ்டப்படுத்துனான்னு சொல்ல, இதுல உங்களோட தப்பு எதுவும் இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவன் இப்படி பேசிட்டு இருக்க, அவனுக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, அவளுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்ப அவள தாராளமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பலான்னு சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ அந்த வாங்கோட வீட்டுக்கு தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்தோம்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா, "நான் உனக்காக காஃபி போட்டு வரேன்னு போக, நான் காஃபி குடிக்கிறதுக்காக வரல. இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன்னு" ஹீரோ சொல்ல, "ப்ரொஃபசர் என்ன பார்க்க தான் வந்தீங்களான்னு?" இந்த வாங்க வெட்கமே இல்லாம கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணத எடுத்து அவங்க அப்பா கிட்ட குடுக்க, அத பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் ஷாக் ஆகிர்றாங்க. பார்த்தா அதுல இவ கிட்னாப் பண்ணி கொலை பண்ண பார்த்தான்னு இருக்கு. அத பார்த்தோம்னா அவங்க அப்பா அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "எவ்ளோ தைரியம் இருந்தா உன் கிளாஸ்ல கூட படிக்கிற பொண்ணையே கிட்னாப் பண்ணுவ? எந்த மாரி பொண்ணுடி நீ? வாத்தியார் பொண்ணு மக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ மக்கா இருக்க கூட லாயக்கில்ல. இந்த மாரி கேவலமான வேலை பார்த்து என் மான மரியாதையே கெடுத்துட்ட. என் ஸ்டூடண்ட் முன்னாடி இப்படிதான் என் மானத்த வாங்குவியா? உன்ன மாரி ஒரு பொண்ண பெத்ததுக்கு நான் சும்மா இருந்திருக்கலான்னு" அவரு காண்டாயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இப்பவும் நான் உங்க முகத்துக்காக தான் பார்க்கிறேன். உங்க பொண்ண ஜெயிலுக்கு அனுப்ப ரொம்ப நேரம் ஆகாது. அவளுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. அந்த எவிடன்ஸ்னால தான் இவ மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். உங்க பொண்ண வேணா ஜாமீன்ல எடுத்து வாரம் போய் சைன் போட்டு வர சொல்லுங்கன்னு." இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னொரு தடவ அவ ஷாவியா விஷயத்துல தலையிட்டானா, கண்டிப்பா இந்த எவிடன்ஸ போலீஸ்ட்ட குடுத்து அவள நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுருவேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் உங்க அப்பா அவள போட்டு கன்னா பின்னான்னு அடிச்சு அவள புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. "இந்த வீட்ல இருக்கவே நீ லாயக்கு இல்ல. இந்த வீட்ட விட்டு வெளிய போடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "என்னங்க எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவள வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சுட்டா என்ன பண்றதுன்னு" அவங்க அவங்க புருஷன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹிரேன் அவளோட காலேஜுக்கு வந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, இந்த வாங்க இந்த காலேஜ விட்டு தூக்கிட்டாங்க தெரியுமா? இதுக்கப்புறம் அவளோட தொல்லையே இல்ல. இதுக்கப்புறம் இங்க படிக்கிற எல்லாரும் நிம்மதியா படிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹிரேன கூப்பிடுறதுக்கு ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான். "சாவ்யா வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்ல, "சார் நீங்க 2 பேரும் முன்ன தானே பக்கத்து வீட்டுக்காரங்க. இப்ப இந்த இடத்துல வேலையும் பார்க்கல. ஆனா இவ்ளோ கூப்பிட வந்திருக்கீங்கன்னா, ஒருவேளை லவ் பண்றீங்களான்னு?" கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. இப்ப ஹிரேன் கார்ல உட்கார்ந்தோன்ன அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "கண்டிப்பா உங்க லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். கவலைப்படாதீங்கன்னு" சொல்லி அனுப்பி வைக்க, இவ்ளோ சந்தோஷமா ஹீரோ கூட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, "என்னங்க என்னால உங்களுக்கு புரொஃபசருக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனையான்னு?" கேட்க, "கவலைப்படாத. எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க 2 பேரும் அப்போ இருந்த மாரி தான் இப்பவும் இருந்துட்டு இருக்கோம்ன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ரிசர்ச்ல ரொம்ப பிஸியா இருக்கான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "ஏன்டா இப்படி தூங்காம ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்ல, "அப்படியெல்லாம் பண்ணா தானே சீக்கிரம் சக்சஸ் ஆக முடியும்ன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ரிசர்ச்ல ரொம்ப சின்சியரா இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவனோட ரிசர்ச்ல சக்சஸும் ஆக, கேன்சருக்கான புது மருந்த ஹீரோ கண்டுபிடிச்சுறான். இப்ப ஹீரோ இப்படி கண்டுபிடிச்ச உடனே, அங்க உள்ள எல்லாரும் ஹீரோக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க ரொம்ப பெரிய காரியம் பண்ணிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்றா. இப்ப அவனோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "டேய் மச்சான், இன்னைக்கு கண்டிப்பா நம்ம எல்லாரும் பார்ட்டி வச்சே ஆகணும். இவ்ளோ பெரிய சக்சஸ் ஆயிருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவ பார்த்து, "நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்னு" ஹீரோ சொல்றான். இவங்க 2 பேரும் இப்படி பாசமா பேசிட்டு இருக்க, அவனோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "அட நானும் தான்பா உங்க 2 பேரையும் மிஸ் பண்ணேன். நம்ம பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். வாங்க போலான்னு" சொல்ல, பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா. எல்லாரும் ஹீரோ வீட்ல இருந்து பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்க, அவங்க 2 பேரும் அந்த பக்கம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வெளிய வந்துட, ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்காக பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வந்து போத்தி விடுறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "இந்த கிளைமேட் ரொம்ப கூலிங்கா இருக்கு. காத்தும் ரொம்ப சுத்தமா இருக்குல்ல" அப்படின்னு சொல்ல, "ஆமா. இந்த மாரி நீயும் நானும் நின்னு ரொம்ப நாள் ஆகுது. உன் கூட இப்படி தனியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் தெரியுமா? நான் உன்ன காதலிக்கும்போது உன்னோட படிப்பும் வயசும் எனக்கு டிஸ்டர்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ என்ன விட்டு போயிட்ட. எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மாவ பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இந்த மாரி ஒவ்வொரு தடையா தாண்டி இப்ப நம்ம 2 பேரும் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் உன்னை என்னை பிரிக்க யாருமே கிடையாது. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு இடையில என்னோட படிப்பு கூட வராதுன்னு" சொல்ல, "ஆக்சுவலா நான் டாக்டர் படிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் தெரியுமா? நீங்க அந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால தான் நானும் அதே ஃபீல்டு சூஸ் பண்ணேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் நடுவுல யாரும் இல்ல. மேடம் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டேட்ட சொன்னீங்கன்னா நல்லா இருக்குன்னு" சொல்ல, "சீக்கிரமே சொல்றேன். ஸ்டடீஸ் முடியட்டும்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் தோள்ல சாஞ்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வானத்துல உள்ள நட்சத்திரத்த பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது இவன பாத்தீங்கன்னா, "என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியாது செல்லம்.
கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்க, பார்க்கலாம் பார்க்கலான்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரிங் எடுத்து ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என் செல்லத்துக்காக இத்தன நாள் நான் காத்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறமும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நம்ம 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழணும் அப்படின்னு சொல்லி இவன் ப்ரொபோஸ் பண்ண, இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டு இவ்ளு பார்த்தீங்கன்னா, "அட சீக்கிரம் ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணுமா, நாங்களும் எவ்வளவு நேரம் தான் ஒட்டு கேட்டுட்டு இருக்குதுன்னு" அவனுங்க சொல்ல, இவ்ளோ சந்தோஷமா அந்த ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட கையில ரிங்க போட்டு விட்டதுக்கு அப்புறம், இவ்ள பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. 2 பேரும் ஹேப்பியா அவங்களோட வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க 2 பேரும் இப்படி அவங்களோட வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.